இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஒரு சம்பவமானது தமிழ் மக்களுக்கு மீண்டும் அந்த நாட்டிலே அராஜகம் அநியாயம் இழைக்கப்படுகிறது என்றும் இந்த ஆட்சியிலும் இந்த அரசாங்கத்திலும், அதாவது மக்களுக்கு மாற்றம் ஒன்றை கொடுக்கப் போகிறோம் என்று வந்த இந்த அரசாங்கத்தில் கூட தமிழ் மக்கள் இப்படித்தான் நடத்தப்படுகிறார்கள் என்ற சந்தேகமில்லை, உண்மையை உலகுக்கு எடுத்துரைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்று அப்படி என்னதான் நடந்தது? தையிட்டி விகாரை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணம் வடக்கிலே இருக்கிற இந்த தையிட்டி என்ற பிரதேசத்திலே இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயம், ஹை செக்யூரிட்டி சோன் என்று அரசாங்கத்தினால் ஒரு காலத்தில் கையகப்படுத்தப்பட்ட காணிகளிலே சட்டவிரோதமான முறையில் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த காணிகளுக்கெல்லாம் உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். அந்த உரிமையாளர்களும் இப்பொழுது இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திஸ்ஸ விகாரை என்று அதற்கு பேர் சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த விகாரையை எதிர்த்தும் குறிப்பாக அந்த மக்கள் இந்த விகாரையானது சட்டவிரோதமாக தங்களது காணிகளிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த விகாரை அந்த இடத்திற்கு தேவையில்லை என்ற ரீதியிலும் ஆன ஒரு போராட்டங்களை கடந்த காலங்களில் ஏற்படுத்தி வந்திருந்தார்கள். இது பொதுவாக தமிழர் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வந்த விடயமாகவும் மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வந்த ஒரு விடயமாகவும் தான் காணப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் கடந்த காலங்களில் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த கட்சியானது ஒரு தீவிரமான போராட்டங்களை இந்த விகாரைக்கு எதிராக கடந்த காலங்களில் நடத்தி வந்திருந்தது என்பது நாங்கள் எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்படி இருந்த நிலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே இந்த இடத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்படும். குறிப்பாக ஆர்ப்பாட்டம் என்று சொல்வதை விட ஒரு எதிர்ப்பு பேரணி அல்லது ஒரு எதிர்ப்பு ஒன்றை காட்டுவதற்கான ஒரு சம்பவம் நடைபெற இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. என்ன காரணத்துக்காக என்றால், அந்த விகாரையின் விகாராதிபதிக்கு அரசாங்கத்தினால் ஒரு கௌரவ பட்டம் ஒன்று வழங்கப்பட இருப்பதாகவும் அரசாங்கத்தினால் ஒரு அங்கீகாரம் ஒன்று வழங்கப்பட இருப்பதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த விகாரையானது சட்டவிரோதமானது என்ற ரீதியிலான ஒரு வளமையான ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பை போன்ற ஒரு விடயம் ஒன்றும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் காலை 9 மணிக்கு அது தொடர்பான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது. இதை ஏற்கனவே அறிந்து கொண்டிருந்த போலீசார் மற்றும் அரசாங்க தரப்பினர் இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் அவற்றில் ஒன்று கூடுதலுக்கு எதிராக நீதிமன்ற உத்தரவை பெற்றிருந்தார்கள். அதன் காரணமாக அந்த இடத்திலே நேற்று ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒன்று காணப்பட்டிருந்தது. குறிப்பாக பொதுவாக போலீசாரும் கழக தரப்பினரும் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகல் பிரச்சனை என்பனதான் அங்கே அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடத்தப்பட்ட விடயங்கள் தான் இப்பொழுது மிகவும் ஒரு கேள்விக்குரிய விஷயமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்திலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அவர்களும் பங்கு பெற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலன் சுவாமி என்று சொல்லப்படுகின்ற அவர் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த பொத்துவில்லிலிருந்து பொலிகண்டி வரை என்ற ஒரு மாபெரும் ஒரு மனித சங்கிலி, அதாவது தமிழ் மக்களை இணைக்கும் ஒரு போராட்டத்தை ஒரு முன்னின்று நடத்தியவர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றிருந்தது மட்டுமல்லாமல் வலி வடக்கு வலி கிழக்கு, அதாவது வலிகாமம் வடக்கு வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைகளின் ஒத்துழைப்புடன் கூடிய ஒரு எதிர்ப்பு பேரணியாகத்தான், ஒரு எதிர்ப்பை காட்டும் ஒரு சமீட்சையை விளக்கும் ஒரு விடயமாகத்தான் இது நடைபெற்றிருந்தது இந்த விடயத்தில். ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக கடுமையான ஒரு வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டு இறுதியிலே அங்கே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள், குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றிருந்தவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு அவர்கள் நடத்தப்பட்ட விதம் இழுத்து செல்லப்பட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி. அவர் நடத்தப்பட்ட விதம் கூட ஒரு அருவருக்கத்தக்கதாகத்தான் இருந்தது. அவரை போலீசார் தள்ளிய விதம், அவரை நடத்திய விதம் என்பன ஒரு பொது வழியிலே நடத்தப்படக்கூடாத ஒரு சம்பவமாகத்தான் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இந்து சமயத்தைச் சேர்ந்த வேலன் சுவாமி அவர் ஒரு குருக்கள் என்றே சொல்லலாம். அந்தந்த மதத்தினரால் அவர்கள் வழிபாட்டு செய்யப்படும் இடங்களில் அவர்கள் ஒரு போதனை செய்யும் இடமாக ஒரு மிக முக்கியமான நபர்களாக கருதப்படுறார். அவரை நடத்திய விதம் கூட ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதான் இருந்தது. ஸோ உங்களுக்கு நினைவிருக்கும், கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் திருகோணமலையிலே இந்த புத்தர் சிலை ஒன்று சட்டவிரோதமாக என்றே சொல்லலாம், ஒரு புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டதன் போது அங்கு எப்படி நடந்தார்கள் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக போலீசார், பௌத்த மதத்திற்கு எதிராக இங்கு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை தான் நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். இங்கு தான் சிக்கல் வருகிறது. ஸோ மக்கள் மத்தியிலே ஒரு பாரபட்சம் காட்டப்படுகிறதா என்பது மிக முக்கியமான கேள்வி. இந்த நிலையிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒருவரின் ஸ்பீச்சானது, அதாவது ஒரு பேச்சானது மிகவும் கவனத்தை கொண்டிருந்தது. அவர் மிகவும் ஒரு வலிமிகுந்த இடத்தில் தான் அந்த பேச்சை சொல்லியிருந்தார். இந்த காணி என்னுடைய காணி, இதை எப்படி நீங்கள் எடுக்க முடியும், இதை உங்களது காணியை எப்படி கொடுப்பீர்களா, அப்படி என்று மிக முக்கியமான நியாயமான கேள்விகளை கேட்டிருக்கிற அரசாங்கத்தின், குறிப்பாக அவர் போலீசாரை நோக்கி தான் கேட்டிருந்தார். அது அரசாங்கத்தை நோக்கி கேட்கும் கேள்விதான். என்றால் இந்த இடத்தில் போலீசாரை தவறு சொல்லியும் ஒன்றும் செய்வதற்கில்லை. ஏனென்றால் அவர்கள் சம்பளத்திற்கு வேலை பார்ப்பவர்கள், மேலிடத்தில் வரும் உத்தரவை செய்யக்கூடிய இடத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ இந்த மேலிடம் அரசாங்கம் என்ன செய்ய போகிறது தான் அடுத்த கேள்வி.
ஸோ இந்த விகாரை சட்டவிரோதமாக அமர்த்தப்பட்டிருக்கிறது அல்லது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது, மக்களின் விருப்பத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற பிரச்சனைகள் அரசாங்கத்தின் காதுகளுக்கு சென்றிருக்கும். ஸோ இந்த அரசாங்கம், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கமானது வெகுவாக தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று வந்திருக்கும் ஒரு அரசாங்கம். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கூட இந்த அரசாங்கத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஸோ இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இவர்கள் இந்த விடயத்தில் என்ன விதமான கருத்துக்களை சொல்லப் போகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. கடந்த காலங்களிலும் இப்படித்தான் தமிழ் மக்கள், குறிப்பாக இந்த மாதிரியான சென்சிட்டிவான இஷ்யூஸில் தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுவதும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்வதும் தான் அரசாங்கங்கள் கடந்த காலங்களிலும் செய்து வந்திருந்தது. இவற்றிற்கு சான்றாக பல விடயங்கள் இருப்பது என்பதை நீங்கள் அறிந்த விஷயம். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த அரசாங்கம் அதே போக்கில் தான் போகிறதா என்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருப்பது ஒரு வாடிக்கையான விஷயம்தான். இதில் சொல்வது என்னவென்றால், அனுரக் வந்தால் என்ன, அந்த ஆண்டவனை இலங்கையில் ஆட்சி செய்தால் கூட இப்படித்தான் நிலைமைகள் ஏற்படும் என்ற நிலைமையில் தான் மக்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் 5 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு மீண்டும் ஜனவரி 26ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு வருகின்றது. ஸோ இது தொடர்பான சிக்கல்கள் இன்னும் இந்த விகாரைகள், ஆக்கிரமிப்புகள் என்று நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு அரசாங்கம் ஒரு தெளிவான பதிலை வாக்குகளுக்காக பயந்து பெரும்பான்மையரின் ஆதரவை இழந்து விடுவோம் என்ற ஒரு அச்சத்தில் செயற்படாமல் நேரடியாக நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் குறிப்பாக அனைவரும் எதிர்பார்க்கும் ஒரு விடயம். நாளை இலங்கைக்கு இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வருகிறார். ஒரு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக வருகின்றார். அவர் குறிப்பாக இந்த தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இப்படியான ஒரு அவசரமான விஜயமானது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. குறிப்பாக அவர் இது சம்பந்தமாகத்தான் வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புயலினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள், இது தொடர்பான மேலதிக என்ன விதமான உதவிகள் இலங்கைக்கு வழங்க வேண்டும் இல்லை வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக கூட இது இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலைமையில் அவர் நாளை ஜனாதிபதி இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய என்று மிக முக்கியமான தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளையும் சந்திப்பதற்கான, ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரையும் சந்திப்பதற்கான ஸ்கெட்யூல் ஒன்று போடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில் தமிழ் தலைவர்களையும் ஒன்றாக, குறிப்பாக அனைத்து கட்சிகள் சார்பாகவும் தமிழ் தலைவர்களை சந்திப்பதற்கான ஒரு முயற்சிகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில் தமிழர் பேரவை என்று சொல்லப்படுகின்ற, குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரதானமாக கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பானது, குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் ஆகியோர் இப்பொழுது இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் மிக முக்கியமாக தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இன்று அது மட்டுமில்லாமல் நேற்று பாஜகவின் தமிழக தலைவரையும் சந்தித்திருக்கிறார்கள். ஸோ அவர்கள் அந்த விதமான சந்திப்பு நிலைக்கும்லேயே நாளை ஜெய்சங்கர் அவர்கள் தமிழர் தலைவர்களை இலங்கையில் வைத்து சந்திக்க இருக்கின்றார். குறிப்பாக அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தும்படியான ஒரு அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கையை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே, ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் ஒரு வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில், கடந்த அக்டோபர் மாதம் அளவில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களை சந்தித்த ஜனாதிபதி அடுத்த வருடம்தான் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்ற ரீதியிலான ஒரு தகவலை வழங்கியிருந்தார். இந்த நிலைமையில் தான் இந்த தித்வா புயல் அனைத்தையும் புரட்டி போட்டு விட்டது. இப்பொழுது நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு நிதி தேவை இருக்கிறது, இந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிலைமை. ஸோ இந்த நிலைமையில் இந்த தருணத்தில் தேர்தலுக்காக செலவு செய்வதற்கு அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறதா அல்லது அந்த பணத்தை அரசாங்கம் செலவு செய்வோமா என்றதுதான் இப்போது மிக முக்கியமான கேள்வி. ஸோ இது தொடர்பாகவும் நாளை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு ராஜதந்திர ரீதியான விசிட்டாகத்தான் கருதப்படுகிறது இலங்கைக்கு. இந்த அனர்த்தங்கள் மற்றும் இந்த மிக துக்ககரமான காலத்தில் ஒரு விசிட்டானது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த விசிட்டானது, இந்த விஜயமானது என்ன விதமான தாக்கங்களை இலங்கையின் அரசியல் மட்டத்தில் அல்லது ராஜதந்திர மட்டத்தில் ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.